தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நேற்று இரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. திருப்பூர் மாவட்டத்தில் இரவு 8 மணி அளவில் தொடங்கிய மழை இன்று காலை 6 மணி வரை வெளுத்து வாங்கியது. திருப்பூர் மாநகரில் ஒரே நாள் இரவில் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மழையின் காரணமாக திருப்பூர் மாநகரம் மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. பல இடங்களில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருப்பூர் அறிவொளி நகர் பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இரவு முழுவதும் பெய்த மழையால் இப்பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மழை காரணமாக மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் இருந்த எலக்ட்ரிக் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வீடுகளை சுற்றியும் வீடுகளுக்குள்ளும் மழை வெள்ளம் தேங்கி உள்ளதால் விஷ ஜந்துக்கள் வரலாம் என அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கனமழையால் தேங்கிய மழை நீரை திருப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். மின் மோட்டார்கள் மூலம் நீரை அகற்றும் பணி நடக்கிறது. நேற்று மட்டும் அதிகபட்சமாக திருப்பூர் குமார் நகர் தெற்கு பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் வடக்கு பகுதியில் 110 மில்லிமீட்டர், பல்லடம் ரோட்டில் 131 மில்லிமீட்டர், அவினாசியில் 75, ஊத்துக்குளியில் 120, பல்லடத்தில் 28, தாராபுரத்தில் 2, உப்பாறு அணை பகுதியில் 10, காங்கேயத்தில் 4.60, திருமூர்த்தி அணை பகுதியில் 25 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.